ரிஷபராசி, இந்த துன்பத்திற்கு யார் காரணம்? முதல்ல யாரால் நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிறீர்கள்? எந்த விதமான மனிதர்களை கண்டா நீங்கள் டிப்ரெஷனில் போகிறீங்க? எந்த விதமான மனிதர்களை கண்டா உங்களுக்கு துன்பம் உண்டாகுது? அது ஒன்று. அடுத்தது, உங்களால் ஏற்படக்கூடிய உங்கள் குணத்தை நீங்கள் என்ன மாற்றிக்கிட்டா நீங்கள் நல்லா இருக்க முடியும்? இதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அந்த குணங்கள் என்னென்ன? அதுக்கு அடுத்தது, எந்த ராசிக்காரவங்க நம்மளை ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க? யாரையா அவங்க? யார் யார்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுங்கய்யா. இதை முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது என்ன தீர்வு, என்ன பரிகாரன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல யாரால் காயப்படுகிறோம்? முதல்ல நன்றி கெட்டவர்கள் தான் உங்களை டிப்ரெஷனுக்கு அதிகமாக ஆளாக்குறாங்க. நம்ம ஒரு பண்ண உதவியை மறந்துடுவாங்க. சின்ன உதவியாக இருக்கட்டும், பெரிய உதவியாக இருக்கட்டும், அவனுக்கு எப்போ பார்த்தாலும் உதவி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க நம்மளை நம்புவாங்க. அவங்கள வளர்த்து விட்ருப்போம். உறவுகளை சொல்லி பேசக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரவங்க. அதாவது சொந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்க. சில இடத்துல நம்ம புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும். அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரவங்க எதில் டிப்ரெஷன் அதிகமாகறாங்கன்னா, பணத்தில். ஷேர் மார்க்கெட்டு, பணத்தை வச்சு நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருவீங்க. நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க, நான் இவ்வளோ பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை துரோகம் பணத்தில் நடக்கும். எந்த பணத்தை வச்சு நம்ம செயல்படுறோமோ அந்த பணத்தில் நடக்கும். அது உங்களால் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்து பேசுகிறவங்க அவ்வளோ நம்பிக்கையாக பேசுவாங்க. ஏமாந்துடும். நாளைக்கு வெற்றியே கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்க அப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ரிஷபராசிக்காரவங்க என்ன விஷயத்தை மாற்றிக்கணும், எந்த விஷயத்தில் நீங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சில பிடிவாத குணங்கள் ரிஷபராசிக்காரவங்க மாற்றிக்கணும். இந்த பிடிவாத குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பல பேர் நம்மக்கிட்ட இந்த ஆளுக்கு இந்த இடத்துல சொன்னால் இவர் நமக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள் டிப்ரெஷனை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் பிடிவாதம், பழைய நினைவுகள், சில விஷயத்தை விட்டு வெளியே வர முடியாது. உங்களுக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் காரணம். இந்த நினைவுகள் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வரணும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப பாசம் வைக்காதீங்க. பணம் கவலைப்படாதீங்க. பணத்தை பற்றி கவலையே வேண்டாம். அது உங்களுக்கு வந்துடும் ஏதோ ஒரு விதத்தில். அது மாதிரி ஏற்படுத்தப்பட்ட மன காயங்களை பெருசாக்கிக்காதீங்க. அதுதான் நம்மளை வேறு மாதிரி காட்டும். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ராசிகள், உங்களுக்கு தொந்தரவுப்படுத்தக்கூடிய ராசிகளில் முதல்ல சிம்மம் இருக்காங்க. ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒத்தே வராது. ரிஷபராசிக்காரர்களுக்கும் சிம்மத்துக்கும் ஒத்தே வராது. அப்போ ரிஷபராசிக்காரவங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்களை பார்த்தா கொஞ்சம் தள்ளி இருந்துக்குங்க. அவங்க உங்களுக்கு என்றைக்குமே தொந்தரவு தான். அதே போல் கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த கடக ராசிக்காரவங்களும் உங்களை காயப்படுத்துவாங்க. அதே போல் மிதுன ராசிக்காரவங்களும் உங்களை காயப்படுத்துவாங்க. கடகம், சிம்மம், கன்னி, இந்த 4 ராசிக்காரர்கள் இந்த ராசி கட்டத்தில் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய 4 ராசி பார்த்தீங்கன்னா சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவாங்க, வருத்தங்களை கொடுப்பாங்க. இவங்களாலேயே எனக்கு பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு தொந்தரவாக நினைப்பீங்க. இதுதான் இவங்கக்கிட்ட தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் டிப்ரெஷனுக்கு இவங்களாம் காரணம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, முதல் விஷயம், ரகசியத்தை அதிகமாக பாதுகாத்து வைங்க. உங்களை தாண்டி ரகசியம் வெளியில் போகக்கூடாது. புத்திசாலிகளை பக்கத்தில் வச்சுக்குங்க. அறிஞர்கள் பேச்சை நீங்கள் கேளுங்க. லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடு. எங்கே போனாலும் லக்ஷ்மி வழிபாடு. ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனாலும் தாயாரை தான் தரிசனம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள். சுமங்கல்லிகளுக்கு ஆராதனை பண்ணுங்கள். பெண்கள் தான் உங்களுக்கு ஓட் பேங்கிங் மாதிரி. மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கிக்குங்க. வேறு வழி கிடையாது. மறந்துடுங்க, மன்னிப்பு கொடுங்க. ஆனால் சில விஷயத்த மறக்க முடியாது. அதுக்கு நம்ம பழி வாங்க வேண்டாம். மன்னிக்கக்கூடிய பழக்கம் தான் ரிஷபராசிக்கு ஹைலைட்டே. துரோகம் பண்ணவங்கள மன்னிங்க, மதிப்பு கொடுக்காதவங்கள மன்னிங்க. ரொம்ப உத்தமங்களாக நீங்கள் வந்துடுவீங்க, உயர்ந்தவங்களாம் வந்துடுவீங்க. ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனால உங்களுக்கு மனபலம் அதிகரிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது. நல்லது கண்டிப்பாக நடக்கும். நன்றி.